உள்ளாட்சி தேர்தலுக்கு மத்திய பாதுகாப்பு படை பாதுகாப்பு அளிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் நடத்திய அனைத்து கட்சிகள் ஆலோசனைக் கூட்டத்தில் வலியுறுத்தப்பட்டது. மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட 9 கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். அப்போது தேர்தலின் போது அரசியல் கட்சிகள் பின்பற்ற வேண்டிய விதிமுறைகள் குறித்து தேர்தல் ஆணையம் சார்பில் எடுத்துரைக்கப்பட்டது. அரசியல் கட்சிகளும் தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்தன. தேர்தல் பார்வையாளர்களாக மத்திய அரசு அதிகாரிகளை நியமிக்க வேண்டும் என்றும், பாதுகாப்பு பணியில் மத்திய படையினரை நியமிக்க வேண்டும் என்றும் அரசியல் கட்சிகள் வலியுறுத்தின. மேலும் வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்கப்படுவதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், வாக்கு எண்ணிக்கையை வீடியோ பதிவு செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்தை அரசியல் கட்சிகள் கேட்டுக் கொண்டன. வாக்கு எண்ணிக்கை நடக்கின்ற போதுதான் பலவிதமான குற்றச்சாட்டுகள் வந்து பல இடங்களிலே தோல்வியுற்றவர்கள் வெற்றி பெற்றவர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். ஆகவே ஊராட்சி தேர்தல் வரை முழுமையாக அவ்வளவும் வீடியோகிராஃப் பண்ண வேண்டும் என்று சொல்லியிருக்கிறோம். சென்னை மாநகராட்சி தேர்தலை 200 வார்டுகளிலும் ஒரே நேரத்தில் சைமல்டேனியஸ் கவுண்டிங் நடத்த வேண்டும். அப்போதுதான் பிரச்சனைகளை ஏற்படுவதை தடுத்திட முடியும் என்கிற கருத்தினையும் எடுத்து வைத்திருக்கின்றோம். ஜனநாயகத்தின் பெயரால் ஜனநாயகத்துக்கு விரோதமான அம்சங்கள் நடத்தாமல் இருப்பதற்கு சரியான முறையில் ஆணையம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை தெரிவித்திருக்கிறோம். பணப்புழக்கத்தை கட்டுப்படுத்தி விடலாம் என்று அவர் தெரிவித்தார்கள். பாதுகாப்பிற்காக தமிழக இந்த அரசு ஊழியர்களை இந்த தேர்தலில் தமிழக ஊழியர்களை பயன்படுத்துவதற்கு பதிலாக மத்திய அரசிலிருந்து மத்திய வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வந்து இந்த பயன்படுத்த வேண்டும் என்பதை அனைத்து கட்சிகளும் சரி, தேசிய முற்போக்கு திராவிட கட்சிகளும் வலுவாக இதை நாம் கூறியுள்ளோம்.